ஆட்டோ சின்னத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. ஒரு சின்னத்தை நீங்கள் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணால் ஆட்டோவில் தான் போவாங்க நிறைய பேர். பாருங்கள், அது மற்ற கட்சிக்காரங்க கூட ஆட்டோ விஜயோட சின்னத்தெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்வதற்கும் மக்களுக்கு எளிதாக கொண்டு போய் சேர்ப்பதற்கும் தான் ஒரு சின்னம். முக்கியமாக நீங்கள் தூரத்தில் பார்த்தாவே சின்னம் தெரியணும். இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் ரெட்டலையை கொண்டு வரும்போது ஈஸியாக 2 விரலை நீட்டினார், அது ரீச் ஆச்சு. நீங்கள் உதயசூரன் பாருங்கள் 5 விரல் நீட்டுவாங்க. அப்போ எளிதாக மக்களை அணுகக்கூடிய ஒன்று. அப்போ அவர்கள் 2 பேருமே வந்து அதை தான் பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து மக்கள் மனதில் எளிதாக பதியணும் அப்படின்னு. இப்போது நீங்கள் கட்சி கொடியை ஒரு விஜய் வந்து வெளியிடும் போதே நமக்கு பல்வேறு விஷயங்கள் பேசணும். அந்த கட்சி கொடியில் இவ்வளோ விஷயம் இருக்கா? விஜயை வந்து கட்சி கொடியை பற்றி விரிவாக பேசினார். மேலே அடர் சிவப்பு, நடுவில் மஞ்சள்னு. அதுக்கு காரணமும் சொன்னார். சிவப்புனா வந்து போராடுகின்ற குணம், அதுலேயும் அடர் சிவப்பு என்பது போராட்ட குணம், வெற்றி அப்படிங்கிற மாதிரி பேசினார்.